ரத்தம் கீழே சொட்டிக்கிட்டே இருக்குது. நான் கேக்குறேன், அம்மா இந்த மாதிரி ரத்தம் சொட்டினே இருக்கு, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இப்பெல்லாம் வந்து ஆடு மாடு வெட்டுற மாதிரி ஆயிப்போச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம். லஞ்சம் உள்ள ஹோல்ஸ் போட்டு மேல எடுத்து பார்க்காது, ஒரு விரல எடுக்கணும், சுண்டி விரல எடுக்கணும். யாரும் எடுத்துருங்க சார், என்ன ஒரு வாரம் சேர்ந்து காலை எடுக்கணும். ஏன் சார் நாங்கள் கவனிக்கல, சென்டரா ஓட்டை போட்டு மேலே போயிட்டு இருக்குது, அது மேலே போயிட்டே இருக்குது, நீ காலை எடுக்கணும். கவனிப்பு கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது. போனு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நம்பி போனா செத்து போயிடுவாங்க, திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அங்க போனாங்கன்னா பிரசவத்துக்குன்னு போனாலே எல்லாரையுமே ஆபரேஷன் பண்றாங்க. ஆபரேஷன் பண்ணாதான் டாக்டருக்கு பீஸ். ஆபரேஷன் இல்லாம நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பீஸ் கிடையாது. அதனால எல்லாரையுமே அறுத்துறாங்க. போனவன ஓபி ஷீட் கொடுக்குறாரு. அதுவே இல்லையா கீழே நம்ம மாடை நம்ம மாடு மேய்ச்சிட்டு போற மாதிரி அவங்க போய் கியூல தான் நின்று வராங்க. இவர் ஆட்டிக்கு 8 மணிக்கு டியூட்டிக்கு வானா இவர் வருவார் 8:30 மணிக்கு தான் டியூட்டிக்கு வருவார். வந்துட்டு எல்லாம் கீழே நில்லுங்க, எடுத்து போட்டு 2 வேளை சாப்பிட்டு வாங்க. சார் இது எப்படி சார் சாப்பிடுறது? அதான் சொல்லிட்டேன் இல்லையா, சும்மா இது எப்படி சாப்பிட திருப்பி கேட்டுக்கிற. இதெல்லாம் ஒரு அடியான ஒரு டாக்டர் எனக்கு கேட்க கூட, அப்புறம் அவன் என்ன தரங்கட்டு போனவன் தானே அவன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பொன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். திமுக அரசு ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டுகளே இருக்கு. தமிழகம் வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகராக திகழ்ந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, உண்மையிலேயே அரசு மருத்துவமனைகளோட தரம் தொழிலதிபர்களுக்கும் எதிரி ஆயிட்டீங்களா? ஏன்? நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பலைங்க, மக்களுக்கு நண்பனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் தான் என்ன சார்? எந்த கட்சிக்கார மேடை போட்டாலும் அவன் என்ன பேசுறான் ஏன் பேசுறான்னு தெரியாமலே விடிய விடிய உட்காந்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எவனாவது ஒருத்தன் அவன் என்ன பேசுறான்னு கேட்டிருந்தா பேசுறவனும் பேச்ச நிப்பாட்டியிருப்பான், மேடைகளும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாம தான் சார். சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறத விட, அறிவியல் தெரியறத விட, வரலாறு தெரியறத விட அடிப்படை சட்டம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சார். அதை தெரிய வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்கான முயற்சியில தான் இப்ப நான் ஈடுபட்டிருக்கேன். சார், உங்க முயற்சி ஜெயிக்குமா? தமிழன் ஜெயிப்பா. என்ன ரேட் இது? 1500 ஏதோ நாட்டு ஒரு 500 ஏதோ நாட்டு ஒரு 500 வச்சுக்க. அட பொம்மால தான்ற ஒரு குழந்தை 1200க்கு 1120 மார்க், 1120 மார்க். Hey, I've seen this one. This is a classic. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். 1200க்கு 1720. ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே. Do you consider yourself an atheist? நீங்க atheist consider பண்றீங்களா? Non-religious நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. Religious நீங்க Godல believe பண்றீங்களா? Are you a religious? இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல. ரூபாய் 2,152 கோடி வழங்கப்படும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் தலைமையான பாஜக அரசின் நிலைப்பாட்டை 2 கோடி இல்ல ரூபாய் 2122 கோடி 22 கோடி ரூபாய் 2152 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். அறிவிச்சது யாரு? மோடி. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அறிவுகிட்ட முண்டங்களா. ஓரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர் கொசு வழங்குறாங்களாமா.
அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல. தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ரா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறோம். அப்படித்தான் உங்களை நம்பி ஹாஸ்பிட்டல் போறோம்னா அங்கே நம்முடைய ஃபுட்பால் வீராங்கனைக்கு தவறாக மருத்துவம் செய்து இன்னைக்கு அந்த சகோதரி இறந்து போயிருக்கிறார். இந்த அரசை நம்பி எங்கேயும் போக முடியாது. உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவான்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தார். ஒரு கிரேசி ஃபேன் வச்சுக்கோ. எந்த படத்துல அவர் நடிச்சு இப்படி கிரேசி ஃபேன் வந்தாங்கன்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நடிச்சாருன்றது இது வரைக்கும் தெரியல. அந்த பொண்ணு, அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ். அந்த ஃபேனுக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டா, அந்த ஃபேன் வந்து உதயநிதி மேல ரொம்ப பொசசிவ். இதனால வந்து நீ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தால் தானே இந்த மாதிரி பொசசிவாக இருக்க, துபாயில் போயிரு அப்படின்னா அந்த தனது ரசிகைக்காக உதயநிதி அவர்கள் வாங்கி தந்த வீடு தான் துபாயில் லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. 2000 சதுரடி வீடு, 50 கோடி ரூபாய். ஸோ அவ்வளோ தூரம் போய் தள்ளி வச்சுட்டோம்னா அப்புறம் ஒரு ரசிகை வந்து அவங்க கதாநாயகரை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அதனால மாசத்துக்கு 2 வாட்டி நிவேதா பெத்துராஜ் வந்துட்டு போவாங்க. வந்தாங்கன்னா இங்கே வந்துட்டு பேட்மிண்டன் வீராங்கனைன்னு ஏதாவது போட்டியில் வின் பண்ணுவாங்க. கார் ரேஸ். பீச்ல இடம் கொடுக்கல, நீங்க வந்துட்டீங்க. எதனால? எங்க அப்பாக்கு இடம் இல்ல பொலிக்கிறதுக்கு, பீச்ல வேணும், கார்பரேஷன் ஆளுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நாங்க என்ன பொம்பளைங்க தான் போய் டிபெண்ட் பில்டிங்ல கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாருக்கிட்ட சண்டை போட்டு உங்க அப்பாக்கு இடம் வாங்கி கொடுத்தோம். நீங்க எங்க கொடுக்கணும்ல, கையெழுத்து போடணும்ல, ஏன் போடலாம்? அப்ப நீ சொன்ன பேச்சு உனக்கு ஆதாரம், நாங்க பாதிப்பட்டாலுங்க உங்களுக்கு நல்லது செய்யணுமா? நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இது நாங்க எங்களால ஜீர்ணிச்சுக்க முடியாது. உங்க அப்பாக்கு நாங்க இடம் கொடுத்தோம். இந்த சென்னை மாநகராட்சி, சென்னை சிட்டில எங்களுக்கு வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும். வேலை செஞ்சதான் நாங்க, அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. வேலைங்க கொட்டிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி, நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. Oh uncle, auntie, oh auntie, oh auntie, oh auntie, uncle, oh uncle, oh uncle, oh uncle, auntie, oh auntie, oh auntie, oh auntie, uncle. பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேரு என்ன? தேக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு. அந்த பிள்ளை பேர் வைக்கிறதுக்கா ஒரு அம்மா வருது கொண்டு, அந்த அவங்க கணவன் பேரு ஷேக் அலாவுதீன். உடனே இவனுக்கு பிள்ளைய கொடுத்து என்ன பேருங்க? இந்த பேரு. அந்த அம்மா சொல்லுது ஷேக் அலாவுதீன். ஜெயக்கடாவுடைய பிள்ளைக்கு நான் கருணாநிதி பேர் வைக்கிறேன். ஷேக் அலாவுதீன் அவருடைய பேரு, இவர் காதுல ஜெயக்கடான்னு கேக்குது. ஜெயக்கடான்னு என்ன பேர் வச்சு எருமக்கடான்னு கூட வைப்பான். ஜெயக்கடான்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு ஜெயக்கடா பிள்ளைக்கு நான் கருணாநிதி பேர் வைக்கிறேன்னு சொல்லி முஸ்லீம் பிள்ளைக்கு, இஸ்லாமிய பிள்ளைக்கு கருணாநிதி பேர் வச்சாங்க. உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரு வைக்காத பேரு. ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. அண்ணனுக்கு என்ன அறிவு? ஆக எல்லாத்துக்கும் வேளா கடைசியா அவட்டு சொல்லிக்க ஆசைப்படுற. ஆக கட 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 கடன்னு பறந்து ஆக டாடி புடேட்ட கழகத்தின் அடுத்த தலைவராக நான். நீங்கள் கடையில் தூக்கி போட்டாலும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? எப்ப செய்வீங்க? 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்பதான் செய்வீங்க? நீ சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா. ஆக கட 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 கடன்னு கட 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 கடன்னு கட 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 கடன்னு கட்கட் கட கடன்னு கடைசியாக எல்லாத்திற்கும் மேலாக நான் சொல்கிறேன் தலைவர் அவரும் நானும் சேர்த்து சொல்கிறோம். படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா?